வெல்கம் டு மஞ்சுளா லைஃப் ஸ்டைலுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 3 பொருளை வச்சு ஒரு கொத்தமல்லி காப்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 2 கப்பு கொத்தமல்லிங்க, 1 கப்பு சுக்குங்க, ஏலக்காய் ஒரு 5-6ங்க. படைச்சிட்டு வச்சாச்சுங்க. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. ரெண்டையுமே போட்டுடலாங்க. ரொம்ப தீய விட்டுற வேண்டாம், ஓரளவுக்கு வச்சதுக்கும். இது சளி காய்ச்சல் அப்போ நம்ம வச்சு குடிக்கலாங்க. இப்போ நாம் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துல, இது சுகர் காரங்க கூட குடிப்பாங்க. அதனால் நம்ம வேணுங்கிறப்ப பனங்கள் கண்டோ வெல்லமோ நாட்டு சர்க்கரை இந்த என்ன வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாங்க. இதை நல்லா சூடு என்ன போதுங்க. காய்ச்சலப்போ நம்ம டீ காப்பி வாய் கசப்பாக இருக்கும், குடிக்க முடியாது. இந்தமாரி நீங்கள் வச்சு செஞ்சு பாருங்களேன், குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கடையில் வாங்கணும்னு வைங்க, அதிக விலை, அதில் சுகர் சேர்த்திருப்பாங்க, சுகர்காரங்க குடிக்க முடியாது. இப்போ நாம் வீட்டில் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சுகர் போடாமல் செய்கிறோம். வேணுங்கிறப்ப நம்ம என்ன வேணுமோ போட்டு இது பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. போதுங்க, நல்லா சூடேறிடுச்சு, எடுத்துடலாங்க, ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஆற வச்சுட்டு சுக்கு இதெல்லாம் வச்சு அரைச்சிக்குவோங்க. பாருங்க, இப்படி சுக்கை நுணுக்கிக்கணுங்க. ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா ஜாரோட இது பிளேடு போயிடும். அதனால இந்த அளவுக்கு நம்ம நுணுக்கிட்டு இப்போ இதையும் சுக்கு கொத்தமல்லியும் ஏலக்காய் 3ஐயும் போட்டு நம்ம நுணுக்கிடுவோங்க. மிக்சியில் போட்டு நுணுக்கிடுவோங்க. இப்போ சுக்கு போட்டுக்கலாங்க, நுணுக்குன சுக்கை போட்டுக்கலாங்க. இதில் ஏலக்காய் போட்டுக்குவோம், ஏலக்காய். இந்த கொத்தமல்லியை வறுத்து வச்ச கொத்தமல்லியை போட்டுக்கலாங்க. இது பித்தம் இருக்கிறவங்க கூட குடிச்சோம்னா பித்தம் குறையுங்க. இப்போ நம்ம பித்தமாக இருக்குது, வாமிட் வருது அப்படின்னா கூட இதை வச்சு குடித்தோம்னா வாமிட் நிற்கும், பித்தம் குறையும். இந்தமாரி டைம்லாம் நம்ம உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் நம்ம இதை வச்சு குடிச்சுக்கலாங்க. வச்சிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க, இந்த அளவுக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டோம், எப்போ வேணாலும் வச்சு குடிக்கலாம். இப்போ நம்ம உடம்பு சரியில்லையா, சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல், இந்தமாரி டைமில் நம்ம வந்து காபி டீ சாப்பிட முடியாது, வாய் கசப்பாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இது வச்சு குடிச்சோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் பனங்கற்கண்டு, கருப்பட்டி, நீங்கள் வேணால் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். எது விருப்பமோ அதை போட்டு நீங்கள் வச்சு குடிச்சிக்கலாம். இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் போட்டுருவோம். இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போடுவோங்க. 2 ஸ்பூன் போதுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவாங்க. இப்போ நம்ம சுக்கு காப்பி, கொத்தமல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற்றிக்கலாங்க. பனங்கற்கண்டு, கருப்பட்டி, சர்க்கரை என்ன வேணாலும் நம்ம போட்டு குடிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.